கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லெந்து நாட்களில் வந்து நம்ம பலி அப்படின்ற தலைப்பின் கீழே தியானித்து கொண்டு வரோம். பலி அப்படின்ற இந்த வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டில் தான் நம்ம அதிகமாக வந்து வாசிக்க முடியும். அதில் குறிப்பாக லேவியராகமம் புஸ்தகங்களில் வாசிக்கிறோம். இந்த நேரம் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த பலியை குறித்து என்னென்ன பலிகள்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்கள. அதோட சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 விதமான பலிகள் இருக்குது. என்னென்ன பலிகள்? சர்வாங்க தகன பலி, அப்புறம் போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. சரி, ஏன் வந்து இந்த 5 விதமான பலிகள்? இப்போ வந்து ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள என்ன பண்ண சொன்னாங்க? மிருகத்தை பலியிடணும்னு சொன்னாங்க. ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா பாவ நிவாரண பலி செலுத்தணும். குற்ற நிவாரண பலியும் அதுக்கு தான் இல்லை, அவங்க செஞ்ச குற்றத்துக்காக. சர்வாங்க தகன பலியும் கூட அவங்க செஞ்ச பாவத்துக்காகவும் அதை என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு இன்னும் வேறு சில காரணங்கள் இருந்தாலும் பாவத்துக்காகவும் செலுத்துறாங்க. அப்போ ஏன் வந்து 5 விதமாக இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க? நீங்கள் ஒரு மனிதன் தவறு செஞ்சால் இந்த மிருகத்தை வந்து பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லாமல் ஏன் இந்த மாதிரி 5 விதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றங்களுடைய தன்மைகளை அவங்க என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம நாட்டில் கூட இப்போ ஏதாவது திருடுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. இதே வந்து ஏதாவது ஒரு கொலை பண்ணாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை, இதே தொடர்ச்சியாக பண்ணாங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை, அப்புறம் மரண தண்டனை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ அந்த சீரியஸ்னஸ், அந்த குற்றங்களுடைய தீவிர தன்மையை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பலிகள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய நன்றி உணர்வை காண்பிக்கும் விதமாகவும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாகவும் இந்த சமாதான பலி, இந்த போஜன பலி இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கார், ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கார். சரி, இப்போ ஒரு கேள்வி. முதல்ல மனிதர்களில் ஆண்டவருக்கு பலி செலுத்தினது யாரு? நோவாக்கு முன்பதாகவே ஒருத்தர் பலி செலுத்தியிருக்கார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதில் என்னன்னா, நம்ம தமிழ் பைபிளில் இந்த கொழுமையானவைகள் இருக்குல்ல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேட் போர்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு இருக்கும். என்னது ஃபேட் போர்ஷன்ஸ் அப்படின்னா கொழுப்பு பகுதிகள்னு அர்த்தம். கொழுமையானவைகள் கிடையாது, கொழுப்பு பகுதிகள். இந்த நீங்கள் வந்து ஒரிஜினலாக இது நம்ம எபிரேய மொழியிலேருந்து தான் நம்மளுடைய பைபிள் என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ இந்த உண்மையாக அந்த எபிரேய மொழியில் இந்த வசனத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சேலப். சேலப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்னி இருக்கல, மிருகங்களுடைய கிட்னி, அப்புறம் அந்த குடல் பகுதிகளை சுற்றி இருக்கிற கொழுப்புகளை குறிக்கிற வார்த்தை தான் என்னது, இந்த சேலம். இப்போ வந்து ஒரு மிருகம் வந்து அது கொழுமையாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேட் அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற வார்த்தை நம்ம வேதாகமத்தில் என்ன, பாரி அப்படின்ற வார்த்தை. இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, இந்த எகிப்தில் பார்வோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சுல. கனவு வரும்போது அவங்களுக்கு என்ன, அந்த கனவுல அவங்களுக்கு 7 புஷ்டி அழகும் புஷ்டியுமான பசுக்கள் அவங்களுடைய கனவுல வந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த புஷ்டியும் அப்படின்னா என்னது, கொழுமையான பசுக்கள். அந்த இடத்துல வந்து பாரி அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இந்த ஆதியாகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த கொழுமைக்கு வந்து பாரி பயன்படுத்தப்படல. அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சேலப் அப்படின்ற வார்த்தை. சேலபை வந்து நீங்கள் லேவியராகம புஸ்தகத்தில் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இந்த கொழுப்பை வந்து எனக்கு தகனிங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் என்னதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சேலப் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ முதல் வந்து பலி செலுத்தினது யார் அப்படின்னா ஆபேல். ஆபேல் தான் ஆண்டவருக்கு வந்து அந்த பெஸ்ட், அந்த கொழுப்பு பகுதிகளில் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் சாய்ஸஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிருகத்திலேயே வந்து சிறந்த பகுதி எதுனா அதோடைய கொழுப்பு தான். அதனால தான் அவர் அதை கொண்டு வந்து என்ன பண்ணார், ஆண்டவருக்கு பலியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் முதல் பேர் யாருக்கு, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபேலை குறித்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கல, விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்ணாங்க, வாசிங்க அது மட்டும், அந்த முதல் பகுதி மட்டும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்ணாங்களா? சரி, என்ன விசுவாசம்? இப்போ ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கணும்ல. இப்போ ஆபிரகாமுக்கு வந்து ஒரு விசுவாசம் இருந்துச்சு, எனக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு, குழந்தைய தருவார்.
நோவாக்கு விசுவாசம் இருந்துச்சு, மழையே நான் காணலை, ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு மழை வரப்போகுது, இந்த உலகம் அழிய போகுது. இப்போ ஆபேலுக்குன்னு ஒரு விசுவாசத்தினால தானே பலி செலுத்தினாங்க. என்ன விசுவாசம்? ஆபேலுக்கு இருந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆபேல் வந்து அவங்க பெற்றோர்களின் வழியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேள்விப்பட்டிருக்காங்க, என்னன்னா பாவத்துக்காக ஒரு ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா ஆண்டவர் வந்து முதல்ல மிருகத்தை அடிச்சு என்ன பண்ணாங்க, அதை வெளிப்படுத்தினாங்கல்ல. மனிதன் தப்பு செஞ்சாங்கன்னா ஒரு மிருகம் கொல்லப்படணுன்றத அதை காமிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அப்போ அதை தெரிந்து கொண்ட ஆபேல் வந்து என்ன பண்ணாங்க, என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்படணும், அந்த ஒரு விசுவாசத்தை கொண்டு தான் அவர் என்ன பண்ணாரு, அந்த மிருகத்தை என்ன பண்ணாங்கன்னா பலி செலுத்தினாங்க. ஆனால் சர்வாங்க தகன பலி, அந்த ஓலான்ற வார்த்தை இங்கிலீஷில் வந்து பேண்ட் ஆஃபரின்னு சொல்கிறாங்க, அந்த ஓலா அது வந்து முழுமையாக அந்த மிருகத்தை பலி செலுத்தினது யாருன்னா நோவா தான். இதில் வந்து அந்த கொழுப்பு பகுதிகளை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறேன், நான் முழுவதுமாக அது பலி செலுத்தினாங்களான்றது நம்ம வேதத்தில் குறிப்பிடப்படலை. சரி, இப்போ இந்த 5 விதமான பலிகளை பார்க்குறோம்ல, இதிலேயே வந்து உயர்ந்த பலி எது? சர்வாங்க தகன பலி. நம்ம இங்கிலீஷில் வந்து அந்த பேண்ட் ஆஃபரின்னு சொல்கிறாங்க, ஆனால் தமிழில் அது வந்து அழகாக அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னன்னா சர்வாங்க தகன பலி. நம்ம அதை பிரித்துனா எப்படி எழுதுவோம், சர்வ கூட்டல் அங்க கூட்டல் தகன பலி. அதுலேயே வந்து அர்த்தத்தை புரிஞ்சிடலாம். சர்வம்னா முழுவதுமாக அது வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்படுறதுனால தான் அது பலிகள்லேயே உயர்ந்த பலியாக கருதப்படுகிறது. சரி, இப்போ நம்ம ஆண்டவர் வந்து மகா இரக்கமுள்ளவர், அப்படி தானே? அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இந்த மாதிரி மிருகங்களை வந்து பலி கொடுக்க சொன்னாங்க? ஏன் வந்து ஒன்றுமே அறியாத இந்த மிருகத்துடைய ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு சொன்னாங்க? வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்னு சொல்லி எபிரேயர் 9:22 வசனத்தில் வாசிக்கிறோம். சரி, கரெக்டு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும்ல, ஆடு மாடுடைய ரத்தம் வந்து பாவத்தை போக்காதுன்னு தெரியும். அப்ப ஏன் ஆடு மாடை வந்து பலி செலுத்த சொன்னாங்க அப்படின்னா, வாசிங்க எபிரேயர் 9:9-10 வசனங்கள். எபிரேயர் 9:9-10. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாட்டுடைய ஒரு நிழல். புதிய ஏற்பாடு நிஜம், பழைய ஏற்பாடு என்னது? நிழல். அப்ப உண்மையான ஒரு பலி செலுத்தப்பட போகுது அப்படின்றது, ரத்தம் சிந்தப்பட போகுதுன்றது அந்த ஜனங்களுக்கு உணர்த்து வைக்கணும். இப்போ எதுவுமே வாயினால சொன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா புரியாது. இதே வந்து ஒன்று செஞ்சு காமிச்சோம்னா நமக்கு என்னது நல்லா புரியும்ல. அதே மாதிரி அந்த ரத்தம் சிந்தப்படுறது, என்னுடைய பாவத்துக்காக ஒரு ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்றது அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மிருகங்களை விட மனிதர்கள் வெளியேற பெற்றவர்கள், அதனால மனிதனுக்கு பதிலாக அந்த மிருகங்கள் என்ன பண்ணாங்க, பலி செலுத்த சொன்னாங்க. இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது, சர்வாங்க தகன பலி மாத்திரம் இல்லை, எந்த பலிகளை செலுத்தினாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த மிருகத்தின் மேலே யார் வந்து பலி செலுத்த வராங்களோ அவங்க அதன் தலையின் மேலே என்ன வைக்கணும், கை வைக்கணும். அதோடைய அடையாளம் என்ன, என்னுடைய பாவம் இந்த மிருகத்தின் மேலே சுமத்தப்படுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த தலை மேலே கை வைக்கும்போது நான் செஞ்ச பாவம் இப்போ நான் வந்து பரிசுத்தமாயிட்டேன், என்னுடைய பாவம் இந்த மிருகத்தின் மேலே பலி செலுத்தப்படுது. அதனால அந்த மிருகம் என்ன பண்ணுது, ரத்தம் சிந்தப்படுது. அப்போ இந்த ரத்தம் சிந்துறதை அவங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பலி செலுத்தப்படுறாங்க, எனக்கு பதிலாக இந்த மிருகம் பலி செலுத்தப்படுது அப்படின்றத அவங்க பார்க்கும்போது உண்மையில் அந்த ரத்தம் சிந்தப்படுறதை பார்க்கும்போது எவ்வளோ நடுக்கம் வந்துருக்கும்ல. இந்த இடத்துல என்னோட ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், சிந்தப்பட்டிருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தினால எனக்கு பதிலாக அந்த மிருகம் பலியாகப்படுது அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுக்கு நடுக்கம் வந்திருக்கும். அதே மாதிரி தான் அந்த சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது அந்த புகை மேல் எழும்பும்ல, அப்படி எழும்பும் போது ஜனங்கள் வந்து அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, அந்த புகை மேல் எழும்பும் போது அவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. அதோடைய அடையாளம் என்னன்னா, இந்த மிருகத்தை வந்து அக்னி எப்படி பட்சிக்குதோ அதே மாதிரி என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய கோபம் வந்து என்ன பட்சித்திருக்கணும். ஆனால் எனக்கு பதிலாக இந்த மிருகத்தை அக்னி என்ன பண்ணுது, பட்சிக்குது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக அப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு செய்யும்போது உண்மையிலே அவங்களுக்குள்ள ஒரு பயம் நடுக்கத்தோடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன அப்படின்னா அது ஒரு சடங்காச்சாரமாக என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு. இப்பயும் கூட தான் இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் கொடுத்துருக்காங்களே, இது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன, சரி அட்லீஸ்ட் இந்த 40 நாட்களாவது ஆண்டோடைய பாடுகளை குறித்து என்ன பண்ணலாம், தியானிக்கலாம்.
இது கடைசியில் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? 40 நாட்கள்னா கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது. ஆனால் அது என்னுடைய நோக்கம், ஆண்டவர் கூட வந்து ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அந்த மெயினானதை விட்டுட்டு இது என்னதாயிடுச்சு? இன்னைக்கு ஒரு சடங்காக போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் இந்த இதில் வந்து பிரியப்படுறவர் கிடையாது. எது வந்து உண்மையானதோ அதை நம்ம என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். சரி, இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த செலுத்தின இந்த 5 விதமான பலிகளும் ஒரு தற்காலிகமான பலிகள் தான், இல்லை டெம்பரரியான ஒரு பலி. இப்போதான் உண்மையான பலியை வந்து வராரு. யார் அது? குறித்த காலம் நிறைவேறின போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். என்னது ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டார்னு பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மனுஷன் வந்து தவறு செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். ஆனால் இங்கே ஒரே தடவை எல்லாருடைய பாவங்களுக்காக என்ன ஆண்டவர் பலியாக்கப்பட்டார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஏற்ற விதமாய் ஒவ்வொரு விதமான பலிகள் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து சின்ன குற்றமா பெரிய குற்றமா எந்த பாவம் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரே நிரந்தரமான பலி யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்போ அவர் தான் வந்து நமக்காக சிலுவையில் வந்து இந்த மாதிரி ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கணுமா அப்படின்னா அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ரத்தம் சித்த போகிறாங்க. அப்போ அந்த ரத்தம் வந்து பாவம் இல்லாததாக இருக்கணும்ல. அந்த பாவமே இல்லாத ஒரே ரத்தம் யாருக்கு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவர் தான் என்னது? மனிதனாக வந்து நமக்காக மரிக்கணும். ஆனால் பாருங்க, இதில் தான் வந்து ஆண்டவருடைய அந்த மகாபிரிய அன்பே வெளிப்படுது. நான் பலமுறை யோசிச்சிருக்கேன். இப்போ தூதர்கள் எல்லாம் தப்பு செஞ்சாங்க, ஆனால் அவங்கள என்ன பண்ணாங்களா? அவங்கள அந்தகார சங்கிலிகள்னால கட்டி அவங்கள நித்திய தண்டனைக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் மனுஷன் தப்பு செஞ்ச போது அவர் நினச்சிருந்தாங்கன்னா அவங்கள அழிச்சிட்டு வேற மனுஷனை படிச்சிருக்கலாமா இல்லையா? ஆனால் ஏன் செய்யலை? ஏன் செய்யலை? படிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கும் மனிதர்களுக்குள்ள உறவு அப்படின்றது ஒரு தந்தை பிள்ளைங்க அப்படின்ற ஒரு உறவு. இது தேவதூதர்களுக்கு இல்லை. இப்போ ஒரு பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா அப்பா வந்து சாக ஒப்பு கொடுப்பாங்களா? அவங்களால இப்போ அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா என்ன விலைக்கிரயம் கொடுத்து அவங்கள காப்பாற்ற முடியுமோ அதை செய்வார்ல. அதுதான் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணாரு? சிலுவையில் செஞ்சிருக்கார். இதை சொல்லும் அவருடைய அன்பை நினைக்கும் போது எனக்கு ஒரு பாடல் வரிகள் வந்து ஞாபகம் வருது. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அப்படிதானே? அவங்க அன்புக்கு முன்பதாக நீங்க என்ன கொடுத்தாலும் என்னது ஈடு செய்ய முடியாது. இன்னும் வந்து ஒரு பாடல் இந்த வரிகள் இப்படியாக வருது. என்னன்னா, நட்சத்திரம் எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பெயரிட்டு எங்கேயோ வச்சிங்க, ஆனால் என்னைய மட்டும் எங்கே வச்சிங்க? உங்கள் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்க. அப்போ நம்மளை எவ்வளோ விசேஷமாக நினைத்திருக்காங்க பாருங்க. ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்து விசேஷமாக நினச்சி நமக்காக உயிரை கொடுத்தாங்கல்ல. எதுக்காக கொடுத்தாங்க உயிர்? ரட்சிப்பதற்கு. நம்மளை வந்து எதுக்கு? பாவத்திலேருந்து ரட்சிப்பதற்கு. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து இலவசமாக அந்த ரட்சிப்பு கிடைச்சதுனால உண்மையில் அதோடைய வேல்யூ நிறைய நேரங்களில் புரியுறதில்ல. ஏதோ ஒரு நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து கிடைச்ச ஒரு பொருள்னா அதோடைய மதிப்பு நமக்கு தெரியும்ல. இது ஃப்ரீயாக வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? அசால்ட்டாக இருப்போம். அப்படி தானே? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை தப்பு செய்யும் போதும் உங்கள் முதுகில் வந்து வாரினால் அடிக்கணும். ஒரே ஒரு தடவை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2வது தடவை அந்த தப்பு செய்வீங்களா? யோசிப்பீங்கள்ல. ஏன்னா ஒரு தடவை வார வச்சு எடுத்து இது பண்ணும்போதே தோல் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வரும்? பிச்சுக்கிட்டு வரும். அப்போ 2வது தடவை தவறு செய்யும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க? யோசிப்பீங்க. அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எந்த விதமான விலைக்கிரயம் இல்லாமல் எந்த விதமான நம்ம இலவசமாக அது வந்து வந்ததுனால அதோடைய மதிப்பு நமக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ரட்சிப்பை இழந்து போக முடியாது. ஆனால் வசன வேத தெளிவாக சொல்லுது, முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே
ரட்சிக்கப்படுவான். அது வந்து ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை. ரட்சிப்பு அப்படின்றது கடைசி வரைக்கும். ஏன்னா உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய ரட்சிப்பை வந்து முடிவு பரிந்து நம்ம காத்துக்கொள்ள என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லாருக்காக தான் என்ன பண்ணாங்க, உயிரை கொடுத்தாங்களா. அப்போ மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷ காலமாக நைட்டெல்லாம் தூங்காமல் சாப்பிடாம வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு வைங்க, அதோடைய முடிவு வந்து அந்த சக்ஸஸ் ஆனாதானே உங்களுக்கு சந்தோஷம். இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி பதில் வரல, இல்லை வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அப்போ ஆண்டவர் எதுக்கு உயிரை கொடுத்தாரோ அதோடைய நோக்கம் என்ன, மனுஷங்க ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த நோக்கம் நிறைவேறினா மட்டும்தான் அவர் உயிர் கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ரட்சிப்பையும் முடிவு பரிந்து காத்துக்கொள்ளணும், மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். இந்த எம்டி ஜெகன் பிரதர் அவங்களோட மெசேஜஸ் எல்லாம் கேட்பேன். அப்போ ஒரு தடவை அவங்க சொன்னாங்க, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, அப்படி தானே. 2 மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். என்னது, ஒன்று நம்மளுடைய ஆத்மா, இன்னொன்று மற்றவங்களுடைய ஆத்மா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க ரட்சிப்பை குறித்து நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம 2 காரியங்களை பார்த்தோம்ல. பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் அது வந்து நிரந்தரமான பலி கிடையாது, அது வந்து தற்காலிக பலிகள். புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தர பலியாக நமக்காக பலியாக்கப்பட்டார். இப்போ இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் ஒவ்வொருத்தரும் செலுத்த வேண்டிய ஒரு பலி, என்ன பலி இது, ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய, ஆண்டவர் நமக்காக தன்னை பலியாக்கினார், நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு பலி, என்ன பலி, எல்லாவற்றுக்கும் மேலான பலி என்னது, நம்மை நாமே ஜீவ பலியாக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கப்படணும். ஆமேன். ஜீவ பலியாக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். இந்த ஜீவ பலி அப்படின்றப்ப பழைய நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா எப்படி, ஆண்டவரே நான் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் பலி செலுத்தினாங்கல்ல, செலுத்தும் போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பலி செலுத்துகிற ஆடுகளுக்குன்னு ஆண்டவர் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க, அப்படி தானே. நீங்கள் ஒரு ஆடை பலி செலுத்தணும்னா அதுக்கு என்னென்னலாம் குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்மளும் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா சும்மாலாம் கொடுக்க முடியாது. நம்மளும் அந்த குணாதிசயங்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். இப்போ காயினும் பலி செலுத்தினாங்க, ஆபேலும் பலி செலுத்தினாங்க, ஆனால் காயினுடைய பலி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? அப்போ நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு சில குணாதிசயங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா, அந்த பலி செலுத்த போகிற ஆடோ மாடோ இல்லை எந்த ஒரு மிருகமோ என்னதான் இருக்கணுமா, பழுதற்றதாய் இருக்கணும். பழுதற்றதாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பாருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்மளை ஜீவ பலியாய் நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பழுது இருக்கக்கூடாது, பழுது இருக்கவே கூடாது. இப்போ பழுது அப்படிங்க, இப்போ பலி அப்படின்னாலே ஏதோ ஒன்று சாகணும் தானே. பழைய ஏற்பாட்டு காலங்களில் மிருகங்கள் செத்துச்சுல்ல, பலினா ஏதோ ஒன்று சாகணும். ஆண்டவர் நமக்காக பலியானார், அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து கொடுத்தார். இப்போ நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது இப்போ நாமளும் சாகணும்ல. அப்போ நம்ம சரீரத்தை என்ன பண்ணணும், சுட்டரிக்க கொடுக்கணுமா? பலினா ஏதாவது ஒன்று சாகணும். அப்போ ஜீவ பலியில் என்ன சாகணும், நம்ம மாம்சம் என்ன ஆகணும், சாகணும். நம்ம மாம்சம் அப்படிங்கும்போது மாம்சத்தின் கிரியைகள். வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனம் வரைக்கும். கலாத்தியர் 5:19 முதல் 21. என் சிறு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல மாம்சத்தின் கிரியைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், சாகணும். இதுல பெரும்பாலானது நம்ம கிட்ட ஒரு வேளை இல்லாம இருந்தாலும் நிச்சயமா ஒரு சில குணங்கள் டெய்லியுமே நம்ம கிட்ட இருக்கு. என்னது, கோபம், எரிச்சல், கசப்பு, பெருமை, பொறாமை, இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? நிச்சயமா இதுல ஏதாச்சும் ஒன்று நம்ம வாழ்க்கையில இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம சாகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். இப்போ இதெல்லாமே வரதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா சுயம்.
அப்போ மாம்சம் சாகணும்னா சுயம் சாகணும்னு அர்த்தம். சுயம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்கன்னு வைங்க, கோவம் வருதுல்ல, எதுக்கு கோவம் வருது? என்னையே திட்டான்னா, நான் என்னையே போய் அவன் திட்டான், அவன் யாரு, ஏன் நான் யார், என்னையை திட்டான். அந்த மாதிரி இந்த சுயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, பெருமை, அவனை விட நான் உயர்ந்தவன். கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னா ஆவிக்குரிய பெருமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்போ இது எல்லாவற்றையும் நம்ம இந்த பழுதை சரி செய்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார். சுயம் செத்துருச்சு அப்படின்னு வைங்களேன். இப்போ பாருங்க, ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்க முன்னாடி போய் அவங்கள வந்து எவ்வளவு திட்டுனாலும் அவங்க திருப்பி திட்டுவாங்களா? ஏன்? அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்முடைய சுயம் செத்துருச்சுன்னு வைங்க, மித்தவங்க நம்மளை புகழ்ந்தாலும் நம்மளை பாதிக்காது, இகழ்ந்தாலும் பாதிக்காது. நம்மளை எவ்வளவுதான் அவங்க வந்து நம்ம தலைமையில ஏறி மிதிச்சாலும் சரி, அது நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்ம தான் சுயத்துக்கு என்ன ஆயிட்டோம், செத்து. அப்போ நம்ம பவுலை போல நம்மளும் சொல்ல முடியும், இப்போ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கா. அப்போ அவருடைய சிந்தை போல நமக்குள்ள வரும்போது அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதை செய்வோம், அப்படி தானே? அப்போ முதல் காரியம் என்ன, ஜீவ பலியாய் கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், பழுதற்றவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், ஒரு மிருகத்தை வந்து பலி செலுத்தணும் அப்படின்னா அந்த மிருகத்தை என்ன பண்ணுவாங்க, பிரித்து வச்சிருப்பாங்க. இல்லைன்னா மிச்ச மிருகங்கள், மித்த ஆடு மாடுகளுக்கு கூட இல்லாமல் இதை மட்டும் தனியாக என்ன பண்ணுவாங்க, பிரித்து வைத்திருப்பாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். லைஃப் ஆஃப் செப்பரேஷன். அப்போ இந்த எதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, என்னது, ஊரோடு ஒத்துவாள். அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்காதபடி நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா இந்த உலகத்தார், அதுதான் இந்த இடுக்கமான வாசல். இந்த விசாலமான வாசலில் நிறைய பேர் போவாங்க, ஆனால் இந்த இடுக்கமான வாசல்களை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் தான், இல்லை? இப்போ இந்த இடுக்கமான வாசல்னா என்னது, இப்போ எல்லாரும் டிவி பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்களா, நம்ம அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், விரிந்திருக்கணும். அவங்க பொய் பேசுகிறாங்களா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இன்றைக்கி வந்து ஆண்டவர் சொன்ன ஊமைகளில் சொன்னாங்கல்ல, களைகளும் அந்த பயிர்களும் ஒன்று போல வளர்ந்துச்சு, எது பயிர்னும் தெரில, எது களைன்னு தெரில. அந்த மாதிரி இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருடைய மக்கள் யார், இல்லை புறஜாதிகள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக கலந்துருக்குறோம். அப்படி இல்லை, இவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள்னு எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துலையும் வேறு பிரித்து மற்றவங்க நம்மளுக்கு வந்து சாட்சியாக சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் வந்து ஆண்டவர் நம்மளை ஜீவ பலியாக என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார். சரி, அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு கடைசியான ஒரு காரியம் என்னன்னா, அந்த மிருகத்தை வந்து பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொன்ன முக்கியமான காரியம் அது என்னன்னா, அது வந்து தலையீற்றாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொன்னாங்க, அப்படி தானே? அந்த ஏதோ ஒரு மிருகத்தை பலி செலுத்தக்கூடாது, ரெண்டாவது பிறந்ததோ மூன்றாவது பிறந்ததோ இல்லை, முதல் பிறந்த அந்த தலையீற்று தான் என்ன பண்ணணும், பலி செலுத்த. ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதுதான் வந்து என்னது, சிறந்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்ம வந்து சிறந்ததுன்னு எதை நினைக்கிறோமோ அதை ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும். அது நம்மளுடைய திறமையாக இருக்கலாம், நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு காரியமாக இருக்கலாம், நம்முடைய எந்த ஒரு டேலண்ட் இல்லை எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு நம்முடைய பெஸ்ட்டு. இப்போ நம்முடைய காலங்கள்லேயே வாலிப நாட்கள் தான் ஆண்டவருக்கு, அதாவது பெஸ்ட்டானதில்லை. அப்போ இந்த வாலிப நாட்கள் ஆண்டவருக்கு என்னது, ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும். அப்போ இந்த நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பலியில் பிரியப்படுவாங்க. இன்னும் அந்த தலையீற்றுன்னு சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்னாக இருக்கணும். இப்போ ஆண்டவருக்கு தான் நம்ம முதலிடம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஆண்டவரை தவிர அது வந்து காசாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை தவிர அந்த இடத்துல யாரும் மித்தவங்க யாரும் வரக்கூடாது. அப்படி ஆண்டவருக்கு முதலிடம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக என்ன பண்ணுவோம், மாறுவோம். யோபு கூட அப்படி தான் கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால தான் அவங்க பிள்ளைகள் வந்து இறந்து போனப்போ கூட, ஒரு பிள்ளை இல்லை 10 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க, ஆனாலும் ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க நிலைச்சிருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு மேலாக அவர் ஆண்டவரை நேசிச்சாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, என்ன ஆண்டவர் இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு பின்மாற்றம் வருது அப்படின்னா ஆண்டவரை விட அவங்க பிள்ளைகளை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை வைக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஜீவ பலியார் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 3 விதமான ஜீவ பலிக்குரிய குணாதிசயங்களை பார்த்தோம். முதல்ல என்னது, பழுதற்றதா இருக்கணும். ரெண்டாவது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவது
தலையீச்சு, நம்முடைய தலையீட்டில் சிறந்ததை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இது வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக வந்து இந்த ஒரு சாம்பல் புதன் அன்னைக்கு நம்ம டிஎல்சி சர்ச்சில் ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சர்வாங்க தகன பலி நம்மளை வந்து என்ன பண்ணணும்? சர்வாங்க தகன பலியா? அது சர்வாங்க தகன பலின்றது தான் என்னது? நம்ம ஜீவ பலின்னு சொல்கிறோம். முழுவதுமாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது? கொடுக்கறது. அந்த சர்வாங்க தகன பலி சாம்பல் புதன் இருக்குல்ல, அன்னைக்கு என்னது? நம்மளை நாமளே ஃபுல்லாகவே ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை நாமளே எரித்து சாம்பலாக்கி அந்த லெந்து காலங்களில் நுழையணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒவ்வொரு சாம்பல் புதன் வர அன்னைக்கும் அந்த வார்த்தை தான் வந்து ஞாபகம் வரும். நம்மளை நாமளே என்ன பண்ணணுமா? எரித்து சாம்பலாக்கி, அப்படின்னா நம்மளை ஜீவ பலியாக்கி அந்த லெந்து காலங்களுக்குள்ளே நுழைங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த லெந்து காலங்களில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே இந்த அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும்? பெறணும் இல்லை? சர்வாங்க தகன பலி அப்படின்றது டெய்லியுமே காலையிலையும் செலுத்துவாங்க, சாயந்தரமும் செலுத்துவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி டெய்லியும் காலையில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நாமளே ஜீவ பலியாக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதான் பவுல் சொன்னாங்க, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னாங்க. நான் அனுதினமும் சாகிறேன். இப்போ இந்த சுயம் சாகணும், மாம்சம் சாகணும்னா ஒரே நாளில் வராது. டெய்லியும் ஒவ்வொரு குணம் வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும்? அதை சாகடித்து கொண்டே இருக்கணும், நம்ம அதை எரித்து கொண்டே ஜீவ பலியாக்கி கொண்டே இருக்கணும். அதுதான். அப்போ நம்ம இந்த குணாதிசயங்களோடு நம்மளை வந்து நம்ம ஆண்டவருக்கு வந்து ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கும்போது, நோவாவுடைய பலியை எப்படி சுகந்த வாசனையை ஆண்டவர் நுகர்ந்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவார்? சுகந்த வாசனையாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். என் பழியை போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே, என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே, என் பழியை போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே, என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே, சிலுவை சுமந்தீரே என்னை நினைத்தீரே, சிலுவை சுமந்தீரே என்னை நினைத்தீரே, உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் இருந்தே ஆழத்துல இருந்து சொல்றீங்களா? உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, எனக்காய் மரித்தீரே உமக்காய் வாழ்வேனே, எனக்காய் மரித்தீரே உமக்காய் வாழ்வேனே. இந்த காலை வேளையிலும் எத்தனை பேரால சொல்ல முடியும்? நீங்க எனக்காக மரித்தீங்க சுவாமி, நான் உங்களுக்காக வாழுவேன், நான் உங்களுக்காக ஜீவ பலியாய் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தந்தையே, இப்பொழுதும் சுவாமி உங்க வேத வசனங்களை நாங்க தியானித்தோமப்பா. நீங்க எங்களுக்காக உங்களை முழுமையாக சர்வாங்க தகன பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி நாங்க பாக்குறோம் சுவாமி. நாங்க இங்கே காலையில இங்க கூடி இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் கூட சுவாமி ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்க ஒரு விசையாய் நாங்க விரும்புகிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களை ஜீவ பலியாய் நீங்க அங்கீகரிக்கும்படியாக எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பழுதுகளையும் நீக்கி போடுங்க கர்த்தாவே. எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு தரணும் சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீங்க கிருபை செய்யுங்க. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.